உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதா, இல்ல இல்ல, நான் ராதா வெளியே விட முடியாது. அவளை பார்த்தா நான் நிச்சயமா பலவீனமாயிடுவேன். அவ அங்க உள்ள இருக்கிறதா அவளுக்கு நல்லது. I'm sorry ராதா. நான் நினைச்சா கூட உன்னை வெளியே கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ எந்த அளவுக்கு துடிக்கிறியோ அதே அளவுக்கு நானும் துடிக்கிறேன். உடனே ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி இல்லையே. வேற வழி இல்ல ராதா. குஷி நாளைக்கு வெளியே அனுப்பாதீங்க மோனிகா. மோனியா, குஷியை நாளைக்கு பிக்னிக் அனுப்பாதீங்க. மோனியா, மோனியா. போது ராதா, ப்ளீஸ் ப்ளீஸ் அமைதியாரு, ப்ளீஸ். பழசுதான், ஆனா இந்த பையில எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு மோனியா. லேட் ஆனாலும் நல்ல முடிவு தான் கிடைச்சிருக்கு. ஒரு வழியா நம்ம வாழ்க்கையில இருந்த எல்லா பிரச்சனையும் ஓட போகுது. சூனியக்காரியும் போறா, குட்டி சத்தானம் ஒழியுது. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது பாரு. ஒருத்தி வீட்டை விட்டே போறா, இன்னொருத்தி உலகத்தை விட்டே போறா. அம்மா, ராதாவுக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிடணுமா? அவளுக்கு அங்க எந்த குறையும் இருக்கக்கூடாது. நாம அவளை விட்டு தூரமா இருக்கோம்னு அவன் நினைக்க கூடாது. எப்படி சொன்னாலும் அவ நம்மளை விட்டு தூரமா தானே போறா. ராதாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. கடவுள் எதுக்காக அவளை இப்படி சோதிக்கிறாரு? அம்மா, அவன் நிரந்தரமாலாம் போல. அவளுக்கு உடம்பு சரியில்லைமா, ட்ரீட்மெண்ட்டுக்காக போறா. அவளுக்கு உடம்பு சரியானதும் திரும்பவும் வீட்டுக்கு வந்துருவா. கடவுள்கிட்ட அவ குணமாகி சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வந்துடணும்னு வேண்டிக்கலாம். அந்த 2 அடி சூனியக்காரி வரவே கூடாதுன்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன். அவ போற அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் தீ பிடிச்சி எரியணும். அந்த 2 அடி சூனியக்காரி அதுல எரிஞ்சி சாம்பல் ஆகணும். நீங்க சொல்றது சரிதான் மோகன் அண்ணா. ராதா சீக்கிரமே வீட்டுக்கு திரும்பி வந்துடுவா. குஷி, பிக்னிக் போக ரெடி ஆயிட்டியா? வெரி நைஸ். அங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணணும். அங்க நீ என்ஜாய் பண்ணாம வேற யார் என்ஜாய் பண்ணுவாங்க? குஷி, சேஃபா இருக்கணும். சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போக கூடாது, சரியா? தாத்தாவும் சித்தப்பாவும் எங்க? அது வந்து 2 பேரும் ஏதோ வேலைக்கா வெளியே போயிருக்காங்க. முக்கியமான வேலை. ஆமா. குஷி, வா நம்ம கிளம்பலாம், இல்லைன்னா லேட் ஆயிடும். ஹனி, நான் முன்னாடி போய் பஸ் வந்துருச்சான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நல்ல வேலை குஷி பிக்னிக்கு போறா. இப்ப இங்க இருக்கிற சூழ்நிலை குஷிக்கு நல்லதில்ல. அண்ட் குஷி கூட துணைக்கு போறதுக்கு தேங்க்யூ. மோகன், எதுக்கு எனக்கு தேங்க்யூலாம் சொல்ற? குஷி எந்த அளவுக்கு உனக்கு முக்கியமோ அதை விட எனக்கு தான் முக்கியம். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, எதை பத்தியும் கவலைப்படாத. நான் குஷியை நல்லபடியா பாத்துக்கிறேன். அப்புறம் மோகன், அப்பாவை பத்தி எனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இரு. பஸ் வந்துருச்சு, போலாமா? குஷி, போலாம். நல்ல வேலை ராதா குஷிய பார்க்கல. ராதா,
ராதா எங்க? எனக்கு ராதாவை பார்க்கணும். குஷி, நீ ராதா மேல கோவமா இருக்கல? நமக்கு வேற லேட் ஆகுது, நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம், சரியாவா? ஆமா, ஏன்னா அவ உங்ககிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டா. ஆனா மத்தவங்க பேடா இருந்தா நாமளும் அவங்கள மாதிரி பேடா இருக்க கூடாதுல்ல. குஷி சொல்றது ரொம்ப கரெக்ட். ராதா கெஸ்ட் ரூம்ல இருக்கா. என்ன மாப்பிள்ள நீங்க? குஷி, குஷி வேண்டாம், நீ ராதாவை பார்க்க வேண்டாம். பரவாயில்ல, நீ கிளம்பு, பஸ் வேற வந்துருச்சுன்றாங்க. ஒரு தடவை ராதாவை பார்த்துட்டு போயிடுறேனே. அட்லீஸ்ட் நான் அவளுக்கு ஒரு பாயாவது சொல்லிட்டு போறேனே. ஏன்னா அவளுக்கு நான் பாய்ஸ் இல்லாம எங்கேயும் போனது கிடையாது, வீட்டு விட்டு போனதே இல்ல. அதுவும் ஸ்கூல் ட்ரிப்புக்குலாம் போனதே இல்லைல்ல. குஷி சொன்னா கேளு, ஜன்னல் வழியா பாரு, கதவு திறந்து போயிடாத, அவளுக்கு உடம்பு. அது மோகன், ராதாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் குஷியை நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன், அதான். அனுப்பாதீங்க குஷிய மௌனியா. குஷி, குஷி நீ நல்லா இருக்கல்ல? கடவுளே, குஷி உனக்கு ஒன்னும் ஆகல. என் மேல உன்னால கோவமா இருக்க முடியாது. என் குஷியால என்ன பார்க்காம இருக்க முடியாது. நீ இப்ப நல்லா இருக்கல்ல குஷி? நான் இப்ப பிக்னிக் போறேன், உனக்கு பாய் சொல்லலான்னு வந்தேன். நாளைக்கு போற இடத்துல புலி சிங்கம்லாம் கூட இருக்கும். அங்க ஏதாவது புலி குஷிய கடிச்சிருச்சுன்னா அவ உயிருக்கு ஆபத்து வந்துட்டா? இல்ல இல்ல குஷி, நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். குஷி நீ எங்கேயும் போக கூடாது, நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். குஷி நான் சொல்றது கேளு, என் கையை விடு. குஷி புரிஞ்சுக்கோ, நான் உன்னை போக விட மாட்டேன். அப்பா குஷி வேண்டாம், குஷி சொன்னா கேளு. அப்பா குஷி, எதுக்கு அவ இங்க இருக்கான்னு சொன்னீங்க? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற குஷி? குஷி, ஒரு ஆமா ராதா, சொல்றல. அவளை கையை விடு. ராதா, குஷியை விடுன்னு சொன்னேன். ராதா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.